எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னாங்க, பாருங்க இந்த 8/9/2025 இருந்து 20/9/2025 வரைக்கும் மாகாளிய பட்ச காலங்க. அதாவதுங்க இந்த இது வந்துங்க புரட்டாசியில வரும். இந்த தடவை ஆவணியில வருதுங்க. இந்த 14 நாட்களுமே இறந்து போன முன்னோர்கள் பித்திருக்களை நினைச்சு சாமி கும்பிடுறது தாங்க இந்த மாகாளி பட்ச காலம். அதே பாருங்க, அடுத்தது என்னன்னா 21/9/2025 மாகாளி அமாவாசை வருது. பழமொழியே என்னன்னா, மறந்தவங்களுக்கு மாகாளிய பட்சம் அப்படிம்பாங்க. ஒவ்வொருத்தருக்கு இறந்தவங்க திதி தெரியாதுங்க, எந்த நாள்ல இருந்தாங்க என்னங்கிறது தெரியாதுங்க. அதனால 14 நாளுமே நம்ம அவங்களை சாமி கும்பிடுறது ரொம்ப நல்லதுங்க. ஏன் இதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் அப்படின்னா, இறந்து போனவங்க யமலோகத்துல இருந்து பூமிக்கு நேரடியா வரக்கூடிய காலகட்டம் தாங்க இந்த மாகாளிய பட்ச காலம். பாருங்க, இதுல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, 14 நாளுமே நீங்க தினம் குளிச்சுட்டு காகத்துக்கெல்லாம் வைக்கலாம். அப்படி முடியாதவங்க ஏதாவது ஒரு நாள் மட்டும் குளிச்சுட்டு அவங்களுக்கு பிடிச்சமான சமையலெல்லாம் செஞ்சு படையல் செஞ்சு நம்ம சாமி கும்பிடலாங்க. பாருங்க, இதுல நிறைய பேர் கேட்பாங்க, மாகாளி பட்சம் மட்டும் செஞ்சா போதுமா, புரட்டாசி அமாவாசை செய்ய வேண்டாமா அப்படின்னு கேட்பாங்க. பாருங்க, அமாவாசையில முக்கியமான 3 அமாவாசை இருக்குதுங்க. தை, ஆடி, புரட்டாசி. இந்த புரட்டாசி அமாவாசையும் கும்பிடணுங்க. மாகாளிய பட்சமும் கும்பிடணும், இந்த புரட்டாசி அமாவாசையும் கும்பிடணுங்க. அவங்கவுங்க குடும்ப வழக்கப்படி எப்படி கும்பிடணுமோ அதே மாதிரி கும்பிடலாங்க. இதுல இந்த 14 நாட்களே விசேஷமானது ஒண்ணு இருக்குங்க. பரணி நட்சத்திரத்து அன்னைக்கு நிறைய பேர் கும்பிடுவாங்க. அவங்கவுங்களுக்கு எப்படி விருப்பமோ அதே மாதிரி செய்யுங்க. இந்த 14 நாட்களுமே வீட்டுல எப்படி இருக்கணும், ரொம்ப சுத்தபத்தமா இருக்கணுங்க. நான்வெஜ் எடுக்கக்கூடாது, சண்டை சச்சரவெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாதுங்க. அமைதியா இருந்து இது செய்யணுங்க. இப்படி நாம செஞ்சு அந்த இறந்து போன பித்திருக்களை நினைச்சு நம்ம சாமி கும்பிடும் போது அவங்களுக்கு மனசு திருப்தியாகி நம்மளுக்கு நல்ல விதமா ஒரு ஆசி வழங்கிட்டு போவாங்க. இதனால நம்ம குடும்பம் நல்லா இருக்குங்க, நல்ல செல்வாக்கோடு எந்தவித குறையில்லாம இருக்குங்க. அதுக்கு தாங்க நம்ம கும்பிடுறது. பாருங்க, இந்த தகவலை எனக்கு தெரிஞ்ச தகவல் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதுல ஏதாவது தெரியலன்னா நீங்க என்கிட்ட கேளுங்க, சந்தேகத்தை நான் சொல்றேங்க. நன்றி, வணக்கங்க. இந்த மாகாளிய பட்சம் எப்படி கும்பிடணும் அப்படிங்கறது நம்மளுடைய சேனல்ல பாருங்க, டீட்டெயிலா உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கிறேங்க. இதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கிறேன், பாருங்க.